வறுமையிலிருந்து வெளியேற 3 சக்தி வாய்ந்த வழிகள். அந்த கிராமத்தின் பெயர் கனகவல்லிபுரம். அங்கு ராஜேஷ் என்றொருவர் இருந்தார். ராஜேஷ் மிகவும் ஏழ்மையில் இருந்தார். அவருக்கு ஒரு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் இருந்தனர். அவர் தினமும் கூலி வேலைக்கு செல்வார். ஆனால் குடும்ப வறுமை அவரை வதைத்தது. ஒரு நாள் அவர் தன் நிலைமையை பற்றி மிகவும் வருந்தினார். அப்பொழுது அந்த கிராமத்தின் வயதான மூதாட்டி ஒருவர் ராஜேஷிடம் வந்து, "ஏன் கவலையாக இருக்கிறாய்?" என்று கேட்டார். ராஜேஷ் தன் நிலையை அவரிடம் சொல்லி அழுதார். "பாட்டி, நான் எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் வறுமை என்னை விடவில்லை. எப்படி இந்த வறுமையிலிருந்து வெளியேறுவது என்று தெரியவில்லை" என்றார். பாட்டி சிரித்து கொண்டே, "ராஜேஷ், வறுமையிலிருந்து வெளியேற 3 சக்தி வாய்ந்த வழிகள் இருக்கின்றன. அதை கடைப்பிடித்தால் உன் வாழ்க்கை மாறும்" என்றார். ராஜேஷ் ஆவலுடன், "அவை என்ன பாட்டி?" என்று கேட்டார். பாட்டி சொல்லத் தொடங்கினார். முதல் வழி கற்கும் மனம். ராஜேஷ், முதல் வழி கற்கும் மனம். நீ இதுவரை செய்த வேலையை திரும்ப திரும்ப செய்து வருகிறாய். அதனால் உனக்கு ஒரே மாதிரியான வருமானம் தான் கிடைக்கிறது. நீ புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, மண்பானை செய்வது எப்படி, நெசவு செய்வது எப்படி, கயிறு திரிப்பது எப்படி என்று கற்றுக்கொள். ஒரு புதிய திறமையை கற்றுக்கொண்டால் உனக்கு புதிய வருமான வழிகள் திறக்கும். நீ செய்யும் வேலையில் இருந்து சலிப்படையாமல் தினமும் ஒரு புதிய விஷயத்தையாவது கற்றுக்கொள். அது உன்னை வளப்படுத்தும் என்றார். ராஜேஷ் யோசித்தார். இதுவரை கூலி வேலை மட்டுமே எனக்கு தெரியும். பாட்டி சொல்வது சரிதான். புதிய திறமையை கற்றுக்கொண்டால் நல்ல வருமானம் கிடைக்கும் என்று நினைத்தார். இரண்டாவது வழி உழைப்புடன் கூடிய திட்டமிடுதல் என்றார் பாட்டி. ராஜேஷ், உழைப்பு மட்டுமே போதாது. உழைப்புக்கு ஒரு திசை வேண்டும். உன் வருமானத்தை எப்படி செலவு செய்கிறாய்? இன்று வருமானம் வந்தால் அதை அன்றே செலவு செய்கிறாயா? இல்லை நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறாயா? எந்த வருமானத்தையும் வீண் செய்யாமல் அதை எப்படி முதலீடு செய்வது, எப்படி குறைவான செலவில் சமாளிப்பது என்று திட்டமிட வேண்டும். உதாரணத்திற்கு, நீ ஒரு சிறிய தொகையை சேமித்து அதை வைத்து ஒரு ஆடு வாங்கலாம். அந்த ஆடு குட்டி போட்டால் உன் வருமானம் பெருகும். இதுதான் திட்டமிடுதல். திட்டமிட்டு உழைத்தால் உழைப்பின் பலன் பன்மடங்கு பெருகும் என்று பாட்டி விளக்கினார். ராஜேஷ், ஆமாம் பாட்டி, நான் இதுவரை வருமானம் வந்ததும் அதை கணக்கு இல்லாமல் செலவு செய்தேன். இனி திட்டமிட்டு செலவு செய்வேன் என்றார். மூன்றாவது வழி பகிர்ந்து கொள்ளும் குணம் என்று பாட்டி மெதுவாக சொன்னார். ராஜேஷ் குழப்பத்துடன், ஏற்கனவே வறுமையில் இருக்கும் நான் எப்படி பாட்டி அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியும் என்று கேட்டார். பாட்டி சிரித்து கொண்டே, "ராஜேஷ், நீ மற்றவர்களுக்கு பணத்தையோ பொருளையோ கொடுக்க வேண்டியதில்லை. உனக்கு தெரிந்த விஷயங்களை பிறருக்கு கற்றுக்கொடு. உன் உழைப்பிலிருந்து அவர்களுக்கு உதவு. ஒருவருக்கு கற்றுக் கொடுத்தால் இன்னொருவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். உதவி செய்தால் உதவி உன்னை தேடி வரும். இந்த பிரபஞ்சம் நீ எதை கொடுக்கிறாயோ அதையே உனக்கு திருப்பி கொடுக்கும்." இந்த பகிர்ந்து கொள்ளும் குணம் உன்னை சுற்றி ஒரு நல்ல வலையமைப்பை உருவாக்கும். அந்த வலையமைப்பு உனக்கு தேவையான உதவிகளை ஒரு நாள் கண்டிப்பாக செய்யும். வறுமை தனிமையில் இருக்கும்போது தான் வலிமையானது. நீ மற்றவர்களுடன் இணைந்திருக்கும் போது அது பலவீனமாகிவிடும் என்றார். பாட்டி சொன்ன இந்த 3 வழிகளையும் ராஜேஷ் தன் மனதில் பதித்து கொண்டார். முதலில் அவர் மண்பானை செய்யும் கலையை கற்றுக்கொண்டார். இரண்டாவது, அவர் சம்பாதித்த பணத்தில் சிறிதளவு சேமித்து ஒரு கோழி வாங்கினார். அந்த கோழி பல முட்டைகள் இட்டது. அதிலிருந்து அவர் பல கோழிகளை வளர்த்தார். மூன்றாவது, அவர் தன் கோழி கூட்டத்தை கவனிக்க ஒரு பக்கத்து வீட்டு ஏழை பையனுக்கு கற்றுக் கொடுத்தார். அவனும் அவருக்கு உதவியாக இருந்தான். சில வருடங்களுக்கு பிறகு ராஜேஷ் வறுமை முற்றிலுமாக நீங்கியது. அவர் ஒரு சிறிய தொழிலதிபரானார். அவர் ஒரு முறை அந்த மூதாட்டியை கண்டுபிடித்து நன்றி சொன்னார். "பாட்டி, உங்கள் 3 வழிகள் தான் என் வாழ்க்கையை மாற்றியது" என்றார். பாட்டி புன்னகையுடன், "ராஜேஷ், இந்த 3 வழிகள் எல்லா வறுமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மருந்தாகும். இப்பொழுது நீ அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடு" என்றார்.
இந்த கதை முடிந்தது. இதுபோல நாமும் இந்த 3 வழிகளை கடைபிடித்தால் வறுமையிலிருந்து வெளியேறி வளமாக வாழலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வேறு என்ன வகையான கதைகள் வேண்டும் என்று சொல்லுங்கள். ஒரு கிராமத்தில் சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு குலதெய்வம் கொடுத்த ஒரே சொத்து ஒரு மாமரம். அந்த கிராமத்தில் இருக்கிற யார்கிட்டையும் இல்லாத அளவு அந்த கனமான மாமரம் வருஷத்திற்கு 100கணக்கில் காய்களை தரும். சுந்தருக்கு வறுமை தலை விரித்தாடுச்சு. அந்த மாமரத்தில் கிடைக்கும் வருமானத்தை வச்சு தான் அவரோட குடும்பமே ஓடிச்சு. பழம் பழுக்க ஆரம்பித்ததும் சுந்தரம் பழங்களை பறித்து பக்கத்து ஊர் சந்தையில் விற்றுட்டு வர காசில் அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டார். சுந்தரம் பழங்களை பறித்து பக்கத்து ஊர் சந்தையில் விற்றுட்டு வர காசில் அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டார். அப்படியே சில வருஷங்கள் ஓடிச்சு. பக்கத்து ஊரில் இருந்த வியாபாரி ஒருத்தர் தினமும் சுந்தரம் கிட்ட மாம்பழம் வாங்கி நகரத்திற்கு கொண்டு போய் அதிக விலைக்கு விற்று லாபம் சம்பாதித்தார். ஒரு நாள் அந்த வியாபாரி, சுந்தரம், தினமும் என்னால் வந்து பழம் வாங்க முடியாது. உன்னோட பழங்களை நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன். 1 வருஷத்துக்கான ஒப்பந்தம் போட்டுக்கலாம்னு சொன்னார். சுந்தரம் யோசித்தார். ஒரே நேரத்தில் நிறைய காசு கிடைக்கும், அதுவும் மொத்தமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நாம் கஷ்டப்பட வேண்டாம். இனிமே நாம் சந்தைக்கு அலைய வேண்டாம். இந்த வருமானத்தை வச்சு புதுசாக ஒரு தென்னந்தோப்பு வாங்கலாம். இப்படி சந்தோஷமாக கனவு கண்டார். வியாபாரியோ, உனக்கு இஷ்டம்னா மொத்த பணத்தையும் இப்போவே கொடுத்துட்றேன். நீயும் இனிமே கஷ்டப்பட வேண்டாம். என்ன சம்மதமானு கேட்டார். வியாபாரியின் பேச்சில் மயங்கி போன சுந்தரம் யோசிக்காமல் சரின்னு சொல்லிவிட்டார். வியாபாரி ஒப்பந்தத்தை முடிச்சிட்டு பணத்தை கொடுத்து விட்டு போனார். அந்த பணத்தை வாங்கின சுந்தரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செலவு பண்ண ஆரம்பித்தார். புதுசாக துணி எடுத்தார். ஊர் சுற்றி பார்த்தார். உறவினர்களுக்கு பரிசு கொடுத்தார். கையில் பணம் இருக்கிறதை வச்சு எல்லாத்தையும் வாங்கி விற்றார். திடீர்னு ஒரு நாள் அந்த வியாபாரி மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு போன விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சு சுந்தரத்தோட உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் பணத்துக்காக சுந்தரம் வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க. கொடுத்த கடனை திருப்பி கேட்டாங்க, உதவி கேட்டாங்க. சுந்தரமும் தயங்காமல் கொடுத்தார். வந்த காசு சீக்கிரம் காலி ஆகிடுச்சு. அந்த மாமரத்தில் கிடைக்கிற வருமானம் அடுத்த 1 வருஷத்திற்கு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சார். அப்போது அந்த பக்கமாக வந்த ஒரு பெரியவர் சுந்தரம் சோகமாக இருக்கிறதை பார்த்தார். என்னப்பா ஆச்சுன்னு கேட்டார். நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்ன சுந்தரம், நான் இப்போது என்ன பண்ணுறது? எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற எனக்கு இப்போ எந்த வழியும் இல்லை என்று புலம்பினார். பெரியவர் சிரித்தார். அடடே, நீ மாம்பழங்களை விற்காம அதிலிருந்து வருமானம் ஈட்டுவதை பற்றி சிந்திக்கலாம் என்றார். சுந்தரம் புரியாமல் முழிச்சார். பெரியவர் தொடர்ந்து, நீ மாம்பழங்களை சிறு வியாபாரிகளுக்கு விற்கலாம். மாம்பழக்கூழ், மாம்பழ ஜாம், மாம்பழ ஊறுகாய் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்கலாம். இது வருமானத்தை அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் உன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் உதவும் என்றார். பெரியவர் சொன்னதை கேட்டு சுந்தரம் ஆச்சரியப்பட்டார். மாமரம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனின் திறமை. அந்த திறமையை சரியான வழியில் பயன்படுத்தினால் வறுமையிலிருந்து நிச்சயம் மீண்டு வர முடியும். இந்த கதை உணர்த்துவது, வறுமையிலிருந்து வெளியேற நமக்கு இருக்கும் திறமைகளை, அதாவது நம்முடைய மாமரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். வறுமையிலிருந்து வெளிவர சில வழிகள்: சிறு தொழில் தொடங்கலாம். கையில் இருக்கும் பணத்தை வச்சு ஒரு வியாபாரம் தொடங்கலாம். பலூன் வியாபாரம், பூ வியாபாரம் என சிறிய அளவில் தொடங்கி படிப்படியாக வளரலாம். பயிற்சி பெறலாம். உங்களுடைய கிராமத்தில் கைவினை கலைஞர்கள் அல்லது தையல் பயிற்சி கற்றுக் கொடுப்பார்கள். பயிற்சி கற்றுக் கொடுப்பவர்கள் இருந்தால் அவர்களிடமிருந்து பயிற்சி பெறலாம். அதற்கான கருவிகளை சேகரித்து சொந்தமாக ஒரு வேலையை தொடங்கலாம். வேளாண்மையில் கவனம் செலுத்தலாம். விவசாயம் உங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்தால் பாரம்பரிய விவசாய முறைகளை தவிர்த்து புதுமையான விவசாய முறைகளை பற்றி தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தலாம். சேமிக்கலாம். வருமானத்தின் ஒரு பகுதியை சேமித்து வைத்து புதிய முதலீடுகளை செய்யலாம். வறுமையிலிருந்து வெளிவர பொறுமை, விடாமுயற்சி மற்றும் அறிவார்ந்த திட்டமிடுதல் ஆகியவை அவசியம். உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் நினைக்கும் இலக்கை எளிதில் அடையலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்களோட நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.